ஃப்ரைடே ஈவினிங் செடியில் நிறைய பூ இருந்துச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இன்டோர் பிளான்ஸுக்கு தண்ணி ஊற்றிட்டு நைட்டு டின்னருக்கு ப்ளெயின் குருமாவும் சப்பாத்தியும் செஞ்சுக்கலான்னு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா குருமா செய்கிறதுக்குள்ளே மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். குருமா செய்கிறதுக்கு ஜாரில் பொட்டுக்கடலை, தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அடித்து எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம், தக்காளி வதங்குற கலவா உப்பு சேர்த்திட்டு நல்லா வதங்கின உடனே இந்த பேஸ்ட்டையும் சேர்த்தி தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு சிக்கன் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கொதித்த உடனே இறக்கிட்டோம்னா ப்ளெயின் குருமா ரெடி ஆயிரும். அம்மா சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் அப்பாவும் குடில் செஞ்சுட்டு இருந்தோம். ஒர்க்கெல்லாம் முடித்த உடனே வரும்போது அம்மா சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. சப்பாத்தியும் ப்ளெயின் குருமாவை வச்சு நைட் டின்னர் முடிச்சாச்சு. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை இன்னொரு vlogல சந்திப்போம்.